பிஎஸ்என்எல்லோட கஸ்டமர் கேரோட இம்பார்ட்டன்டான நம்பர்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் ஷோகேஸ் பண்ணுறோம். ஸோ இது மூலியமா நீங்கள் பிஎஸ்என்எல்லோட வாடிக்கையாளராக இருந்தீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு ஏதாவது பிஎஸ்என்எல்லோட சர்வீஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இந்த நம்பர்லாம் யூஸ் பண்ணி உங்களோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கோங்க. சில பேர் சொல்லலாம் இந்த நம்பர்லாம் டயல் போகும் பிரதர், ஆனாலும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு. இல்லை, இப்போது இன்னும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர் சர்வீஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. நிறையா பேரோட ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆகிருக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு பிஎஸ்என்எல் சர்வீஸில் ஏதாவது தீர்க்க முடியாத ப்ராப்ளம் இருந்தால் தயவு செஞ்சு தீர்த்துக்குங்க. உதாரணத்துக்கு ப்ராட்பேண்டில் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, இன்டர்நெட் சர்வீஸில் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை மோடம்ல ஏதாவது பிரச்சனை இருக்குது, ஏர் ஃபைபரோட டெலிவரியில் ஏதாவது வந்து டிலே இருக்குது, இல்லை ஏர் ஃபைபர்லேயே பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சிக்னல் விட்டு விட்டு கிடைக்குது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள். லேண்ட்லைன் சர்வீஸும் இன்னும் வந்து அவைலபிளாக தான் இருக்குது. அதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் சொல்லலாம். இல்லை, மொபைல் சர்வீஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்கள் நம்பரை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ண நினைக்கிறீங்க, அதாவது மற்ற சிம்லேருந்து பிஎஸ்என்எல் சிம் வந்து கன்வெர்ட் ஆகிறத ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது. இல்லை, நீங்கள் பிஎஸ்என்எல் யூஸராக தான் இருக்கீங்க, அதுலேயே சில பல ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த மாதிரியான நம்பர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கஸ்டமர் கேர் சர்வீஸ்ட்டை வந்து தாராளமாக சொல்லலாம். இதில் 2 வகையான நம்பர் இருக்குங்க. எல்லாத்துக்குமே 2 வகையான நம்பர் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா டோல் ஃப்ரீ நம்பர், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டயல் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் லிஸ்ட்டில். ஸோ இந்த மாதிரியான விஐபி நம்பர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட பிஎஸ்என்எல்லுக்கான சர்வீஸில் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சரி ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். இல்லை, எனக்கு டேரெக்டாக நம்பர் சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு 4-5 நம்பர் இருக்குங்க. இதை பிஎஸ்என்எல்லோட செல்ஃப் கேர் ஆப்குள்ளேயே போயிட்டு கஸ்டமர் கேர் சர்வீஸில் வந்து நீங்கள் ஈஸியாக எடுத்துக்க முடியும். ரொம்ப சிம்பிளாகவே அங்கேருந்தே நீங்கள் டயல் பண்ணி உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ, அதுக்கு பாரத் ஃபைபர் ப்ராப்ளம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்லைனில் ப்ராப்ளம், இல்லை உங்களோட ப்ராட்பேண்டில் சர்வீஸில் வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலும் தாராளமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பிஎஸ்என்எல்லோட செல்ஃப் கேர் ஆப்குள்ளேயே வந்து அவைலபிளாக இருக்குது. இல்லை, எனக்கு இண்டிவிஜுவலாக வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா, அதை ஷோ பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.